தேர்ட் மேட்ச் ஆலக்குடி வெர்சஸ் ராயமுண்டாம்பட்டி. டாஸா வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஆலக்குடி. 4 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டான் விக்கி ஸ்டிக்ல லோவா வந்துச்சுங்க. செம ஃபுல்லரா போட்டாரு, ஆங்கிளிங் பண்ணி போட்டாங்க. டாட் தேர்ட் பால் கீழே வந்துருச்சு. போட்டு காட்டில் நிற்கப்பட்டாங்க. டாட் தேர்ட் டாட். லோட்டாஸா பிடிச்சாரு, ஃபீல்டருக்கு கேரி ஆகல. குத்தி பம்பா இருக்கு, தடுத்து கொடுத்துட்டாரு. எப்படியோ ஃபிளாட்டான த்ரோ வர வாய்ப்பு கிடையாது. ஸ்ட்ரெயிட் பவுண்டரி சைட்ல இருந்து 2 ரன். ஃபுல்லர் பால் மூவ்மெண்ட் காட்டி அக்ராஸ் ஆட பார்த்தாரு, நேரா காலில் போட்டாங்க. டாட் ஜஸ்ட் அப் அண்ட் ஓவர் பேருக்கு ஃப்ரண்ட் ஃபுட் கமிட் ஆக மாட்டாங்க. பேக் ஃபுட்லேயே சிங்கிள். எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3 அண்ட் நோ விக்கெட்டு. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் விக்கி குத்தி போட்டாங்க. டைமிங் கிடைக்காம இந்த பேட்ஸ்மேனுக்கு நல்ல டைமிங் கொடுத்து ஒரு ஆஃப் ட்ராக்கர் அடிச்சு தும்சம் பண்ணி 6 மாத்திருக்காரு இங்க. ஸோ டான் விக்கி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன், ஒரு செட்டில் விடக்கூடாது. இப்போ விட்டுருக்கீங்க. நல்லா ஃபுல்லரா போட்டாங்க. பேஸை கம்மி பண்ணி இன்வர்டா போட்டு டாட்டா போட்டிருக்காங்க. பவுலிங் சேஞ்ச் மணிகண்டன் இந்த ஒரு கன்டினியூ பண்ண வந்திருக்காங்க. சரத் ஸ்டேக் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நோ பால் கணுமா, ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் டாஸ் பால் டோ அண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. ஆஃப் சைடில் போட்டதுக்கு ஆஃப் சைட்லேயே டிரைவ் வர பார்த்தாரு. ஓ கீழே வந்துருச்சு. 1 பவுன்ஸில் உள்ளே வந்திருக்கு பந்து. பிடிக்கிற கஷ்டம், ஆள் பக்கம் சேஃபாக, ரொம்ப சேஃபாக விழுந்துருச்சு பந்து. ஒரே ஃபீல்டர் வாய்ப்பு இருந்து, கொஞ்சம் வாய்ப்பு இருந்த ஒரே ஃபீல்டர் ஃபைன் லெக் ஃபீல்டர். குத்தி போட்டாங்க, பிடிச்சிட்டாருங்க. முக்கியமான விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. டான் விக்கி ஆட்டம் இருந்து வெளியே. கோபி ஸ்டேக்ல கான்ஃபிடண்டா பேக் ஃபுட்ல வெயிட் பண்ணி பந்தை பார்த்து ஆடி இருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அது பவுண்டரி போகாமல் போச்சு. ஷார்ட் கவர்ஸ் விஜய் தடுக்க 2 ரன். ஆஹா, 3ஆவதுக்கு இப்போ வாய்ப்பு தராங்க. ஹெசிடேஷனோட ஓட பார்த்துருக்காங்க, உள்ள வந்துட்டாரு. ஸோ நாட் அவுட். 3 ரன். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த பவுலர் அப்ரூ, அவருக்கான செகண்ட் ஓவர். கம்ப்ளீட்டாக கிராஸ் ஆடிட்டாங்க. கம்ப்ளீட் அவுட் சைட் ஆப்ஷன் ஃபுல்லராக போட்டார் இவரும். செகண்ட் பால் லோட்டாஸ் மிட் ஆஃப் வைக்கல, லாங்காக வச்சுருந்தாங்க. குத்தி திரும்பி அது போகிறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காரு சரத். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ரன். பிளேட் ஆன் த பேக் ஃபுட். 3 ஃபீல்டர் இருக்காங்க அந்த பந்து எடுக்க. பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் பட் வெல் வாட்ச் அண்ட் வெல் போல்டு. நேரில் பிடிக்கிற மாதிரி தான் போட்டார். பேட்ஸ்மேன் கொஞ்சம் மூவ்மெண்ட்டில் விட்டுட்டாங்க அந்த பந்தை. அதே பந்து இந்த தடவை கேப்பில் போயிருக்கு. காதில் போனவங்க கேப்பில் போச்சு. ஸ்டாப், குட் ஸ்டாப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லிப் காஷன் கொடுத்துக்கிட்டே ஓடுறாரு. 1 more மீனிங். லோட்டாஸ் கீழே நெச் பண்ணி வச்சு விட்டாரு. லோவா பண்ணாலும் தடுத்தாங்க, ஃபாஸ்டான த்ரோ அடிச்சாங்க. இப்போ ஐயோ சரத் ஒரு டைவை போட்டு பார்த்தாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே போக முடியல, வெளில போகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காரு. விக்கெட்டு. எண்டா ஓவர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முத்துக்குமார். விஜய் இந்த ஓவர் போட்டு வந்திருக்காங்க. பேக் டு பேக் 2 வைடு. ஸ்லோவராக போட்டாங்க, ஃப்ளாட் அடிக்க பார்த்தாங்க. சுத்தமாக டைமிங் கிடைக்கல. கீழே வந்துடுது பந்து. நிறைய பால் கீழே வருது, ஒரு பால் எப்பயாவது ஃபுல்லர் பால் மேலே ஏறுது. செகண்ட் ஒன் லோட்டாஸ் புட்டவே இந்த கேப்பான்னு பார்த்தா எஸ் தாவி பார்த்தாங்க, தடுக்க பார்த்தாங்க. நான் டாமினன்ட் சைட். 4 ரன். அங்கே கேரி ஆகல, ஜஸ்ட் கேரி ஆகல. லோட்டாஸ் கம்ப்ளீட் அவுட் சைட் ஆப்ஷன் வந்து பிக் பண்ண பார்த்தாரு. லாங் ஆன்ல
ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக இருக்க விக்கெட் போயிருக்கு. மீண்டும் ஒரு ரன் அவுட் இந்த இன்னிங்ஸில். பால் வைடு. அவர் பந்து விடுறப்ப பந்தை ரிலீஸ் பண்ணுறப்ப ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் பந்து ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. ஓடிட்டாரோ ரீச் ஆகிட்டாரா? விக்கெட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரன் அவுட்டு கெயின். டார்கெட் 36. சேசிங்காக ரகுல் ஸ்டேக்கில். ராகுல் நான் ஸ்டேக்கேஷனில் இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் சரத். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராகுல் ஸ்டேக்கில். 10 பால் வைடு. பைல சிங்கிள் ஓடினாங்க. ஸ்லோவராக போட்ட பால் ஆஃப் சைட்லேயே கரெக்டாக வச்சு விட்டு சிங்கிள் ஓட்டார். போன பால் வைடு. கேட்ச் பிடிக்க ஆள் கிடையாது. கம்ப்ளீட் பேக் ஃபுட் ஷாட். ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் சிங்கிள். சுற்றி போட்டாங்க. நல்லா ஃபுல்லாக இருப்போம். நல்ல இடத்துல போட்டார். அதுவும் ரன்னா மாதிரி இருக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக. நல்ல ஸ்லோவர் ஒன் பட் ஃபுல்லராக போட்டார். பவர் ஜென்ரேட் பண்ண பார்த்தாங்க. ஐயோ விக்கெட் விடக்கூடாத நேரத்தில் லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட்டு போயிருக்கு. லெஃப்டி வந்த உடனே அக்ராஸ் ஆடல, கச்சாம்சான்லாம் அடிக்கல. போட்ட இடத்துக்கு கரெக்டாக அவுட் சைட் ஆப்ஷன் ஆனார். ஒருத்தர் இந்த மாதிரி ஆனாங்கன்னா இந்த 36 ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. லோட்டாஸ் ஸ்டிக் லைனில் போட்டாங்க. சேஃபாக ஆடிக்கிட்டார் தரையோட. லாங் ஆன் சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்டேக்கில். தரையோட ஓட்ட பார்த்தாரு. சத்துக்குள்ள பேட் ஆகணும். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ போல சங்கீத். ஷார்ட் காஸ் வச்சு போட்டாங்க. நல்லா விலக்கி போட்டாரு. செகண்ட் பால் ஆஃப் ட்ராக்கர் ஃபாஸ்ட்டாக மேலே பட்டுருச்சு. நல்ல பவுன்ஸ் ஒரு ரைஸ்லாம் இருந்துச்சு பந்தில். தேர்ட் பால் லோட்டாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி திஸ் டைம். ஃபீல்டர் செட் சேஃப்லி டேக்கன். அங்கே கேட்சாக பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் மாதவன் ஸ்டேக்கில். 3 more remaining. அங்கே ஏற்றி வச்சிருக்காங்க. வச்ச ஃபீல்டிங்க்கு விலக்கி போட்டு விக்கெட் ஆளிட்டாரு. 2 டவுன் இங்கே. ஸோ அப் ஃப்ரண்ட் பவுலர் சங்கீத் இங்கே ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு டீமுக்காக. நியூ பேட்ஸ்மேன் அப்ரூவ் ஸ்டேக்கில். முக்கியமான பந்து விக்கெட்டாக மாறினா ஹேட்ரிக்காக மாறும். ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. ஸ்கிட்டியாக போட்டாங்க. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் தரையோட போச்சு. விக்கெட் கீப்பர் ஸ்டாப்பு டாட்டு. மீண்டும் ஸ்விட்ச் ட்ரை. அதே மாதிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு எக்கனாமிக்கல் அன்எஃபெக்டிவ் ஓவரை போட்டிருக்காங்க. சங்கீத் கிட்ட இருந்து நல்ல ஓவர். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9 ஆடி இருக்காங்க ஆலங்குடி. அடுத்த நியூ பாலர் அஜய். ஃபர்ஸ்ட் பால் மணி ஸ்ட்ரைக்கில் இருந்தார். ஃபுல் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் காட்டி ஃப்ளிக்காரை பார்த்தாரு. ஸ்கொயரில் ஃபீல்டர் கிடையாது. ஆக்சுவலாக அந்த பெரிய ஓப்பன். செகண்ட் பால் குத்தி உள்ளே வந்திருக்கு. எவ்வளோ மூவ்மெண்ட் காட்டினாலும் அவுட் சைட் ஆப்ஷன் தான். அந்த சேனல் தான் போடுன்னு போட்டிருக்காங்க. யங்ஸ்டர் கிட்ட இருந்து 2 நல்ல பால், 2மே டாட்டு. குத்தி போட்டிருக்காங்க. அந்த ஹாஃப் ட்ராக்கர் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காரு மணி. மேசிவ் 6 மைட்டி போங்க. 6 ரன்னா மாதிரி இருக்கு. 2 நல்ல பால். அதுக்கப்புறம் உடச்சிட்டீங்களே. த்ரீ மோர் ரிமைனிங். அதே மாதிரி குத்தி போடப்பட்ட பந்து கொஞ்சம் சாருங்க. ஈஸி பிக்கிங் ஃபார் த பேட்ஸ்மேன். ஒன் பேட்ஸ்மேன் ஹூ கேன் டர்ன் த மேட்ச். அப்படின்னா இப்போ மணி அவர் தான். ஆலக்குடி மணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்திருக்காரு. போன பால் வைடு. குத்தி போட்டாரு. நோ சான்ஸ் ஃபார் த ஃபீல்டர். அங்கே பவுண்டரி போயிடுச்சு. ஸ்கொயரில் 2-6. பிஹைண்ட் த ஸ்கொயர் ஃபைனலுக்கு நடுவே ஒரு 4. பிக் டிஃபரன்ஸ் இந்த மேட்ச்சில். மணி அவர் தான். மேட்ச் ஓவர். யங்ஸ்டர் கிட்ட போனாங்க. யங்ஸ்டர் முதல் 2 பால் நல்லா போட்டதுக்கப்புறம் 2 பால் ரெக்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணி போட்டார். பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணலை. 1 more remaining ஓவரில். அந்த ஒரு பந்தை டாட்டா போட்டிருக்காருங்க. ஸோ லாஸ்ட் ஓவருக்கு மேட்சை கொண்டு போயிருக்காங்க. 6க்கு 10 தேவை. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26 ஆடி இருக்காங்க ஆலக்குடி. லாஸ்ட் ஓவர் சங்கீத் போட வந்திருக்காங்க. 6க்கு 10 தேவை. அப்ரூவ் ஸ்டேக்கில் லோட்டாஸ் போட்டாலும் சரி, குத்தி போட்டு விலக்கி போட்டாலும் சரி, அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்க. கிளப் பண்ணி அடிக்க வேண்டியதாக இருக்கும் பேட்ஸ்மேன். முதல் பால் சிங்கிள். மேன் இன் ஃபார்ம் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. நல்ல பேட்டில் இது. 5 பால் 9. லோட்டாஸ் ஃபீல்டர் வாய்ப்பில்லை. குத்தி ஸ்லோவாயிடுச்சு பந்து. 2 எடுக்க பார்ப்பாங்க. மீண்டும் சைக்கு வர பார்ப்பாரு. சரியான த்ரோ. விக்கெட்டு. பவுலர் த்ரோங்க. உடனே சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த ஃபீல்டர். சரியான த்ரோ. அவ்வளோ டீப்லேருந்து த்ரோ வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
கரெக்டான ரிசீவ் சங்கீத் கிட்ட இருந்து விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. பட் ஸ்ட்ரைக்கு வந்துட்டார் எப்படியோ. மணி 4 8 தேவை. குரேட் யார்கர் கிரேட் டெலிவரி. பவுலரா ஸ்டாப் பண்ணல, நேருக்கு நேராக போயிருக்கு. இங்க இருந்து கண்டா ஐயோ விட்டாங்க. த்ரோ எடுத்தோன்னே இங்க வந்திருக்கணும். 3 6 தேவை. மேட்சை முடிப்பாரா மணி அப்படின்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல பந்து போட்டிருக்காங்க சங்கீத். செகண்ட் ஓவரும் சிறப்பாக போட்டுருக்காரு. த லாஸ்ட் 2 தெளிவாக போட்டிருக்காரு. பவுண்டரி வராமல் சேவ் பண்ணியே தீரணும். எஸ் கிராஸ் பண்ணி போயிருக்கு. பார்த்து எதிர்பார்க்கல. மேட்ச் பால். ஒரு பாலுக்கு 4 தேவை. ஐயோ அடிக்க முடியல. லாஸ்ட் பால் த்ரில்லரா. போன பால் வேஸ்ட். நோ பால் காரணமா ஒரு ரன் கிடைச்சு. இன்னும் ஒரு ரன் தேவை. லோட்டாஸ் ஒரு கிளாஸா ஒரு கவர் ஷாட் லாஃப் ஷாட்டுக்கு போனாரு. எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்யற மாதிரி ஆடி கொடுத்து ஜெயிச்சிருக்காரு. மணி மீண்டும் ஆலக்குடி மணி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காங்க. வெல் ஃபாட். அங்க சங்கீதம் ஒரே ஒரு பால் லோட்டாஸ் பால் பீமரா மாறிச்சு. அங்க மேட்ச் மாறிச்சு. தேர்ட் ஓவர் இழுத்து பிடிச்சி போட்டுருந்தாங்கன்னா, இந்த பேட்ஸ்மேன் செட்டில் விடாம போட்டுருந்தாங்கன்னா அவங்க இந்த மேட்சை விட்டுருக்காங்க. இங்க ஆலக்குடி வந்த மேட்ச் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக